ஐயா, சங்கங்கள் சார்ந்து நிறைய பேசுறீங்க. ஆனா திரைத்துறையில இந்த கடந்த ஒரு சில வாரங்களாகவே இந்த தயாரிப்பாளர் சங்கம், அந்த நடிகர் சங்கம் இடையே பெரும் பிரச்சனை போயிட்டு இருக்குது. நீங்க 2 சங்கத்திலையுமே இருக்கிறேன், 2த்துலையுமே இருக்கேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு. பட் இந்த தகராறு வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இது இன்றைக்கி தீர்ந்துரும் நாளைக்கு தீர்ந்துரும்ன்றது கிடையாது. என்னுடைய இதில் பார்த்ததுலேயே ஃபெப்சி ஃபில்ம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா, அவங்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் தகராறாக இருக்குது. நான் தலக்கோணம் குதிரைமுக்கிலேருந்து வந்தேங்க. அப்போ சகோதரர் விஜயகாந்த் இருந்தார். அதனால் அவர் என்ன செஞ்சார், நடிச்சுக்கிட்டு இருந்தோம், கூலிக்காரர், நீ போயிட்டு வாடா நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொன்னார். இங்கே அவங்களுடைய தகராறு டிரைவர்ஸ் யூனியனுக்கு அவங்களுக்கும் சண்டை ஆகிடுச்சு. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. அது மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு ஏரியாவில். அம்பியார் அவங்களோட டிரைவர்ஸ் யூனியன் தகராறு, அதை சால்வ் பண்ணிட்டு போனோம். இப்படி பல விஷயத்தை பார்த்துருக்கேன். இப்போ நடக்கிற தகராறு இருக்குது பாருங்கள், இது சம்பளம் மீறி போகுது. 200 கோடி 300 கோடின்னு சம்பளம் ஒருத்தருக்கே கொடுக்கும்போது அவங்களால எடுக்க முடியல. தயாரிப்பாளர்களுக்கும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சிலது தவறு இருக்குது, அதை பிரித்து கொடுங்க, அதை எப்படி வேணும் இப்படி கொடுக்க அப்படி கொடுங்கன்னு ஒரு ஐடியாஸ் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு அவங்களுக்கும் கோவம் என்ன செஞ்சிடறாங்கன்னா, தனுஷ் சார் மேலே போய் தடை போட்டுடுறாங்க. தனுஷ் அப்படிப்பட்டவர் அல்ல. தனுஷ் எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடியவர். அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணி அவர் ஒரு படம் நல்லா ஓடிடுச்சுன்றதுனால எல்லோரும் போட்டு ப்ரெஷர் பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் கிடைக்காம போயிடுவார். இஸ் ஆல்சோ ப்ரொடியூசர். அதனால் அவர் ப்ரொடியூசர்லேயும் இருக்கிறோம், நாங்கள் நடிகர்லேயும் இருக்கிறோம், எல்லாத்தையும் கலந்து. இப்போ நான் பெப்சியில் 40 இயர்ஸாக இருக்கேன், இதில் டப்பிங் யூனியனில் தலைவராக. அதனால் மிக்ஸ்டாக இருப்போம். இது ஒரு பெரிய குடும்பம். இந்த மாதிரி தகராறு வரும்போது இல்லை, நீங்கள் பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் மட்டும் வெளியால் இல்லை, நீங்களும் நம்மளுடைய ஆட்கள் தான். உங்களால் நாங்கள் வளர்கிறோம், எங்களால் நீங்கள் வளர்கிறீங்க, இப்படி இருக்குது. எல்லாமே கிவ் அண்ட் டேக்ஸ் ஜாஸ்தி இருக்குது. அதனால் எந்த விதமான ஒரு காரண காரியத்தோடு ஒன்று சொல்லி ஒரு சைடாக எடுக்க முடியாத நிலைமை என்னுடைய நிலைமை. 2 சங்கங்களுமே இல்லை அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் ஒரு பேச்சு இருக்கா? 2 சங்கங்களுமே பேசாம ஆனா எதிரெதிரா அறிக்கை மட்டுமே, அதாவது அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது தவறு தான்றது யூ ஆர் கரெக்ட். ஐ டூ அக்செப்ட் வித் யூ. பட் அதை கூடி சீக்கிரமாக விரைவில் உட்காந்து பேசி அது ஒரு நல்ல ஒரு முடிவு வந்துடும். இல்லை அழைப்பு நான் அது போவேன். பட் என்னுடைய யூனியன் இருக்கேன், எங்கள் யூனியன்லாம் அதில் இன்வால்வ்டு. ஸோ வி வில் கோ. நாங்கள்லாம் வருவோம், எங்களை கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. இது எங்கள் குடும்பத்தை தக்கிறாரு. அதெல்லாம் நிற்காதுங்க, அதெல்லாம் நிற்காது, எதுவுமே பாதிக்காது, எதுவுமே நிற்காது. ஏன்னா நின்ன எவ்வளோ பெரிய பாதிப்பு எல்லாருக்குன்றது தெரியும். அதனால் இது நிற்காது. சும்மா அப்படி ஒரு கோபத்தில் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அப்புறமா எல்லாமே சால்வ் ஆகிடும். எஸ். இல்லை நடிகர் இயக்குனர் ஆகக்கூடாதுன்னு யாருமே சொல்லலைன்னு நினைக்கிறேன். என் காதுக்கு வரல. அப்படி வந்ததுன்னா டெஃபினட்டாக அதை நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். அதே மாதிரியே விஷால், தனுஷ் 2 பேருமே அடுத்தடுத்து திரைப்படங்கள் பண்ணணும் அப்படின்னா ப்ரொடியூசர் இல்லை எல்லாருமே பண்ணணுங்க, படம் பண்ணணுங்க, எல்லாருமே பண்ணணுங்க. சம்பளம் எந்த நடிகருமே கேட்குறது இல்லை, இந்த யாருமே கேட்குறது இல்லையா, அவங்கவுங்க கொடுக்கறது தானே. இப்போ விஷாலை பற்றி திட்டிக்கிட்டே தானே இருக்காங்க. அதே நேரத்தில் அவரும் ஏதோ ஒன்று செஞ்சு வந்துக்கிட்டே இருக்கணுமே. சினிமா விட்டு எப்படி போகிறது? இப்போ என்ன ராதாரவி வேணாம்னு நினச்சா நான் எங்கே போய் பொழப்பு நடத்துறது? எனக்கு வேறு வேலை தெரியாதே. சினிமா உங்கள் கேமரா முன்னாடி நடிக்க தான் தெரியும், அது எனக்கு தெரியாத. போனால் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆவேன், இல்லைன்னா ஒரு ப்ரொடியூசர் ஆகியிருப்பேன். எதுலேயும் ஒன்று வந்துகிட்டு இருக்கணும், அவ்வளோதான். இதுக்குள்ளே தான் உழைப்போம். தேங்க்யூ. எனக்கு தெரியாது, எனக்கு நடிகர் இப்போ சம்மந்தம் இல்லை, அதனால் எனக்கு தெரியாது. அதான் எது இன்னும் இது மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிரச்சனை. இது புரியுது உங்களுக்கு? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிரச்சனை. அதாவது அவங்களுக்குள்ள மனசு கசப்பு இல்லை போல இருக்குது, நல்ல சந்தோஷமாக தான் இருக்காங்கன்னு சொல்கிறது இருக்குது பாருங்க, அது பொய். எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக இது பிரச்சனை. ஓகே, தேங்க்யூ.